அடடே, சூப்பர் பவர் அமெரிக்காவுக்கு இந்த நிலையா? சுற்றுலா பயணிகள் கூட இல்லாமல் திண்டாடுகிறதாம். காரணம் என்னன்னு தெரிஞ்சா அதிர்ச்சி ஆவீங்க. ஒரு காலத்தில் உலகப் பயணத்துக்கு நுழைவாயிலா இருந்த அமெரிக்க பாஸ்போர்ட் இப்போ வெளிநாடுகள்ல ஒரு அரசியல் சுமையா பார்க்கப்படுது. ஆமாங்க, 70% அமெரிக்கர்கள் வெளியூர்ல மரியாதை குறைவா நடத்தப்படுறதா சொல்றாங்க. உலக டிஸ்னி நிலம்னு சொன்ன அமெரிக்கா இப்போ பாழடைந்த தீம் பார்க்கா மாறிடுச்சாம். மெக்சிகோ, ஸ்பெயின் பல நாடுகள்ல அமெரிக்க பயணிகளுக்கு எதிராகவே போராட்டங்கள் நடக்குது. ஜப்பான்ல சில பகுதிகளுக்குள்ளேயே நுழைய தடை போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன். நம்ம ஊர்ல யாராவது இப்படி நடந்தா என்னாகும்? யோசிச்சு பாருங்க. அசிங்கமான அமெரிக்கன்கிற அந்த பழைய வார்த்தை இப்போ மறுபடியும் உயிர்த்திருக்கு. காரணம், உள்ளூர் கலாச்சாரம் தெரியாம திமிர்த்தனமா நடக்கிறது தானாம். இதோட விலை என்ன தெரியுமா? அமெரிக்காவோட சுற்றுலாத்துறை படு வீழ்ச்சியில இருக்கு. லாஸ் வேகாஸ், சான் பிரான்சிஸ்கோன்னு பெரிய நகரங்கள்ல கூட ஹோட்டல்கள் காலியா இருக்கு. கிட்டத்தட்ட 2,30,000 வேலைவாய்ப்புகள் ஒரே அடியா போயிருக்கு. அவங்க பாட்டுக்கு சுவர்களை கட்டிக்கிட்டு இருக்க, கனடா, மெக்சிகோன்னு மற்ற நாடுகள் பயணிகளை வரவேற்க சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க. வல்லரசா இருந்தாலும் பிற நாடுகளோட நட்பு இல்லைன்னா தனி ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்வாங்க. இந்த வீழ்ச்சி சாதாரண மக்களோட வாழ்க்கையை தான் பாதிக்குது. அமெரிக்கா மீண்டும் அந்த நம்பிக்கையை வெல்லுமா? உங்க கருத்து என்ன? அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு யார் காரணம்? கமெண்ட்ல சொல்லுங்க.